ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது இலக்கணம் பார்த்துட்ருக்கோம். ரீடிங் வீடியோ தான் இது, தமிழ் இலக்கணம். அதில் இயல் 4 வேற்றுமை அப்படின்ற டாப்பிக்கான ரீடிங் வீடியோ பார்க்க போகிறோம். ரீடிங் மட்டும்தான் இருக்கும், வேணுன்றவங்க பார்க்கலாம். பாவை அண்ணன் பார்த்து, அண்ணன் எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாகச் செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றாள் பாவை. மேலே உள்ள பகுதியை படித்து பாருங்கள். இதில் கூறப்பட்டுள்ள செய்தியை புரிந்து கொள்ள இயலாதவாறு ஒரு குழப்பம் உள்ளதல்லவா? இதே பகுதியை கீழே உள்ளவாறு படித்து பாருங்கள். பாவை அண்ணனை பார்த்து, அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணனால் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாகச் செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றாள் பாவை. இப்போது எளிதாக பொருள் புரிகிறது அல்லவா? இரண்டாம் பகுதியில் அண்ணன் என்னும் பெயர்ச்சொல் அண்ணனை, அண்ணா, அண்ணனால், அண்ணனுக்கு என்றெல்லாம் மாற்றப்பட்டிருப்பதால் பொருள் தெளிவாக விளங்குகிறது. அண்ணன் என்னும் பெயர்ச்சொல்லுடன் ஐயால் கூ இன்னது கண் போன்ற அசைகள் இணைந்து அச்சொல்லின் பொருளை பல்வேறு வகையாக வேறுபடுத்துகின்றன. இவ்வாறு பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். இதற்காக பெயர்ச்சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உருபுகள் என்று கூறுவர். தெரிந்து தெளிவோம். சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருபாக வருவதும் உண்டு. அவற்றை சொல்லுருபுகள் என்பர். ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இதில் ஆள் என்பது வேற்றுமை உருபாக வந்துள்ளது. ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இதில் கொண்டு என்பது சொல்லுருபாக வந்துள்ளது. வேற்றுமையின் வகைகள். வேற்றுமை 8 வகைப்படும். அவை: முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை ஆகியனவாகும். முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை. இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வேற்றுமை முடிய உள்ள 6 வேற்றுமைகளுக்கும் உருபுகள் உண்டு. தெரிந்து தெளிவோம். வேற்றுமை உருபுகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் என்பர். வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். முதல் வேற்றுமை. பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய், செயப்படுபொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை ஆகும். முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் குறிப்பிடுவர். எடுத்துக்காட்டு: பாவை வந்தாள். இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ என்பதாகும். கபிலர் பரணரை புகழ்ந்தார். கபிலரை பரணர் புகழ்ந்தார். இவ்விரு தொடர்களையும் கவனியுங்கள். இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ எந்த பெயருடன் இணைகிறதோ அப்பெயர் செயப்படு பொருளாக மாறிவிடுகிறது. இவ்வாறு ஒரு பெயரை செயப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமையை செயப்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர். இரண்டாம் வேற்றுமை ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருள்களில் வரும். ஆக்கல்: கரிகாலன் கல்லணையை கட்டினான். அழித்தல்: பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். அடைதல்: கோவலன் மதுரையை அடைந்தான். நீத்தல்: காமராஜர் பதவியை துறந்தார். ஒத்தல்: தமிழ் நமக்கு உயிரை போன்றது. உடைமை: வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். மூன்றாம் வேற்றுமை. ஆள், ஆண், ஒடு, ஓடு ஆகிய 4ம் மூன்றாம் வேற்றுமைக்கு உரிய உருபுகள் ஆகும். இவற்றுள் ஆள், ஆண் ஆகியவை கருவிப்பொருள், கருத்தாப்பொருள் ஆகிய 2 வகையான பொருள்கள் வரும். கருவிப்பொருள் முதற்கருவி, துணைக்கருவி என 2 வகைப்படும். கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. மரத்தால் சிலை செய்தான். ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. உளியால் சிலை செய்தான். கருத்தா பொருள் ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா என 2 வகைப்படும். பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. தானே செய்வது இயற்றுதல் கருத்தா. சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. ஆண் என்னும் உருவு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும். எடுத்துக்காட்டு: புறந்தூய்மை நீரான் அமையும். ஒடு, ஓடு ஆகிய 3ஆம் வேற்றுமை உருபுகள் உடனிகழ்ச்சி பொருளில் வரும். எடுத்துக்காட்டு: தாயோடு குழந்தை சென்றது. அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். நான்காம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமைக்கு உரிய உருபு கூ என்பதாகும். இது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள்களில் வரும். கொடை: முல்லைக்கு தேர் கொடுத்தான். பகை: புகை மனிதனுக்கு பகை. நட்பு: கபிலருக்கு நண்பர் பரணர். தகுதி: கவிதைக்கு அழகு, கற்பனை. அதுவாதல்: தயிருக்கு பால் வாங்கினான். பொருட்டு: தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். முறை: செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. எல்லை: தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். தெரிந்து தெளிவோம். 4ஆம் வேற்றுமை உருபுடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. எடுத்துக்காட்டு: கூலிக்காக வேலை. 5ஆம் வேற்றுமை. இன், இல்
ஆகியவை ஐந்தாம் வேற்றுமை உருபுகள் ஆகும். இவை நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருள்களில் வரும். நீங்கள் தலையின் இழிந்த மயிர். ஒப்பு பாம்பின் நிறம் ஒரு குட்டி. எல்லை தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். ஏது ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் காளமேகம். ஆறாம் வேற்றுமை அது, ஆது, ஆகியவை ஆறாம் வேற்றுமை உருபுகள் ஆகும். இவ்வேற்றுமை உரிமை பொருளில் வரும். உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். எடுத்துக்காட்டு ராமனது வில், நண்பனது கை. ஆது, ஆகிய உருபுகளை இக்காலத்தில் பயன்படுத்துவது இல்லை. நெக்ஸ்ட் ஏழாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமைக்குரிய உருபு கண். மேல், கீழ், கால், இல், இடம் போன்ற உருபுகளும் உண்டு. இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் ஏழாம் வேற்றுமை உருபு இடம்பெறும். எடுத்துக்காட்டு எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது. இரவின் கண் மழை பெய்தது. தெரிந்து தெளிவோம். இல் என்னும் உருபு ஐந்தாம் வேற்றுமையில் ஏழாம் வேற்றுமையிலும் உண்டு. நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை என்றும், இடப்பொருளில் வந்தால் ஏழாம் வேற்றுமை என்றும் கொள்ள வேண்டும். எட்டாம் வேற்றுமை இது விழிப்பொருளில் வரும். படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை என்கிறோம். படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை என்கிறோம். இவ்வேற்றுமைக்கு என்று தனியே உருபு கிடையாது. பெயர்கள் திரிந்து வழங்குவது உண்டு. அண்ணன் என்பதை அண்ணா என்றும், புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்குவது எட்டாம் வேற்றுமை ஆகும். வேற்றுமை உருபுகளும் அவற்றின் பொருள்களும். வேற்றுமை உருபு, சொல்லுருபு, பொருள். ஃபஸ்ட்டு முதல் வேற்றுமை உருபு இல்லை. சொல்லுருபு ஆனவன், ஆவான், ஆகின்றவன். பொருள் பயனிலை ஏற்றல். இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. சொல்லுருபு இல்லை. பொருள் செய்யப்படுபொருள். மூன்றாம் வேற்றுமை ஆள், ஆண், ஒடு, ஓடு. உருபு சொல்லுருபு கொண்டு, வைத்து, உடன், கூட. பொருள் கருவி, கருத்தா, உடன், நிகழ்ச்சி. நான்காம் வேற்றுமை உருபு கு. சொல்லுருபு ஆக, பொருட்டு, நிமித்தம். பொருள் கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. ஐந்தாம் வேற்றுமை உருபு இல், இன். சொல்லுருபு இலிருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும். பொருள் நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது. ஆறாம் வேற்றுமை அது, ஆது, உருபு சொல்லுருபு உடைய. பொருள் கிழமை. ஏழாம் வேற்றுமை உருபு கண். சொல்லுருபு கொடுக்கல. பொருள் இடம், காலம். எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை உருபு இல்லை. சொல்லுருபும் இல்லை. பொருள் விழி அழைத்தல். ஸோ இதோட அவ்வளோதான். இந்த இயல்கான இலக்கணம் முடிஞ்சது.